கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் மே மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் இன்றைக்கான தியான அதிகாரம் எண்ணாகமம் 22 41 வசனங்களை உள்ளடக்கின ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தில் பாலாகின் ராஜா, பாலாக் என்கிறவன் இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படி பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை கூலி பொருத்தி தன்னிடத்திற்கு அழைக்க முற்படுவதையும், பிலேயாம் தேவனிடத்தில் கேட்டு தேவன் மறுத்ததையும், திரும்பவும் கேட்டதினால் தேவன் அவனை போக சொல்லி வழியில் அவனை அழிக்க நினைத்ததையும், பிலேயாமினுடைய உணர்வையும் இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. இந்த அதிகாரத்தில் நம்முடைய தியானம் என்ன? ஆண்டவரிடத்தில் அவருக்கு பிரியமில்லாத ஒன்றை நமக்கு பிரியப்படுகிறதாய் இருக்கிறதை வலுக்கட்டாயப்படுத்தி நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடாது. இது இன்றைக்கு நம்முடைய தியானமாக இருக்கட்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாதது எது? தன்னுடைய ஜனத்தை இன்னொருவர் சபிப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. இதை பிலேயாமினிடத்தில் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். 22:12 அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஆண்டவர் ஒரு தடவை இந்த காரியத்தை பிலேயாமிடத்தில் சொல்லிவிட்டார். வேத புத்தகத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, ஆண்டவர் ஒரு தடவை சொன்னதை திரும்ப மாற்றுகிறவர் அல்ல. ஒரு தடவை சொல்லிட்டார்னா அது சொன்னதுதான், அதை திரும்ப மாற்ற மாட்டார். இப்போ ஆண்டவர்கிட்ட திரும்பவும் பிலேயாம் பாலாக்கினுடைய ஆசை வார்த்தைகள், பாலாக்கு சொன்னதான காரியங்களை கேட்டு திரும்பவும் ஆண்டவரிடத்துல கேட்கிறான். ஆண்டவரே, நான் போகட்டும். ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு போக வேண்டான்னு, திரும்ப ஆண்டவர்கிட்டயே கேட்கணும். அப்ப இவனுக்குள்ளே அந்த பண ஆசை வந்து விட்டது. நம்மிடத்துல பல நேரத்துல தேவன் ஒரு தடம் சொன்னதை, வேண்டான்னு சொன்னதை திரும்ப திரும்ப நம்ம கேட்டு அதை நம்முடையதாக மாற்றிக்கொள்ள முற்படக்கூடாது. பிலேயாம் அப்படி கேட்டதனுடைய விளைவை பாருங்க. திரும்ப கேட்டதுனால கர்த்தர் போன்னு சொல்லிட்டார். அப்படின்னா அவன் என்ன நினைச்சிட்டான்? கர்த்தர் நமக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் அவனை போக சொல்லி இருந்தாலும் அவனை அழிப்பதற்கு தூதனை அனுப்புகிறார். ஒரு கேள்வி, கர்த்தர் தானே போக சொன்னாரு, பிறகு ஏன் தூதனை அழிக்கிறதுக்கு அனுப்புறான்னு நீங்க கேட்கலாம். கர்த்தர் முதல் தடவை என்ன சொன்னாரு? போகக்கூடாதுன்னு சொன்னார். ஒரு தடவை சொல்லிட்டார்ல, அதை மிஞ்சி போனா அது அவருக்கு பிரியமில்லை. அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நாம் செய்வதை அவர் தடுக்க முற்படத்தான் செய்வார். பிலேயாம் செய்ய போகிறதை கர்த்தர் விரும்பாததினால அதை தடுக்க முற்பட்டார். பிலேயாமால் அதை புரிந்து கொள்ள முடியல. காரணம், அவன் கண்கள் தெய்வத்தையும் தேவதூதனையும் பார்க்க கூடாதபடி பணத்தினால் அவன் கண்கள் நிறையப்பட்டிருந்தது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில குறுக்க நிற்கிறது உலகத்தின் ஐஸ்வர்யமா தேவனா அப்படின்னு கவனிச்சு தேவனை கண்டுட்டா இந்த உலக காரியத்தை நாம் விட்டுவிடுவோம். ஆகவே மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இந்த நாளை கையாளுங்கள். உங்க வழியில உலகம் நிற்கிறதா, தேவன் நிற்கிறாரா? தேவன் நின்று தேவனுக்கு சித்தமானதை செய்ய நீங்கள் அர்ப்பணித்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். பிலேயாம் தவறு செய்ததினால அவன் வழியிலே கர்த்தர் குறுக்க நின்றார். கிருபையாய் அவன் மேல் வைத்த தயவின் நிமித்தம் என்று சொல்லுவேன், அவன் அழிக்கப்படாமல் காக்கப்பட்டான். இந்த காலவெளியிலேயும் தேவனால் நாம் அழிக்கப்படாதபடி காக்கப்பட தேவ சித்தம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை அப்படியே நடத்துங்க. தேவனுடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.